जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குருகுலம் கட்டிகாஸ்தானம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் குரு பீட்டத்துக்கும் பொருந்தும். இப்படி சொல்லும்போது பாடம் சொல்லிக் கொடுக்கிற குருவை மட்டும் நினைத்து கொண்டு நான் சொல்லவில்லை. ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்வதற்காக, நல்ல வழியை காட்டிக் கொடுப்பதற்காக, இந்த சம்சார வனாந்தரத்தில் இருந்து சாக்ஷாத் ஈஸ்வரனிடமே கொண்டு சேர்க்கும் வழியை காட்டுவதற்காக ஏற்படுத்தி வழி வழியாக வந்துள்ள குரு பீடங்களில் உட்கார்ந்து கொண்டு குரு பட்டம் கட்டிக்கொண்டிருக்கிற என் மாதிரியானவர்களையும் நினைத்தே சொல்கிறேன். சிஷ்யர்கள் நல்ல சிஷ்டர்களாக, அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட சாஸ்திர கட்டுப்பாடுகளை வழுவாமல் பின்பற்றுபவர்களாக இருந்தால்தான் நாங்களும் அவர்களுடைய ஆதரவையும் மரியாதையையும் பெறும் விதத்தில் எங்களுக்காக ஏற்பட்ட அதைவிட கடுமையான சாஸ்திர கட்டுப்பாடுகளை பூரணமாக அனுசரித்து நல்ல ஒழுக்கத்தோடும் ஆச்சார அனுஷ்டானத்துடனும் இருப்போம். அப்படி இல்லாமல் சிஷ்யர்கள் அவர்களுக்கான நியமங்களின்படி இல்லாமல் தற்போதுள்ள மாதிரி இருந்தால் என்ன ஆகிறது? இந்த சிஷ்யர்கள் சந்நியாசியான ஒரு குரு அவனுக்கென்று போட்டிருக்கிற ரூல்களை பின்பற்ற முயல்வதையே பெரிசாக புகழ்கிறார்கள். ஆகாரம், வாசஸ்தானம், வஸ்திரம் முதலானதுகளை யதியான ஒரு குரு பரம எளிமையானவற்றைத்தான் கை கொள்ள வேண்டும். அது அவனுக்கான இம்பரேட்டிவ், கண்டிப்பான விதி. கொஞ்சம் விழுப்பு பட்டால் கூட அவன் ஸ்நானம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், நிரம்ப தபஸ் பண்ணி கொண்டு கொஞ்சம் கூட பிறழாமல் ஆச்சார நியமங்களை அனுஷ்டித்து கொண்டு அவன் இருந்தால்தான் அவன் தன்னளவில் நிஜமான யதியாக ஆகி சித்தி பெற முடியும். பிறருக்கும் நிஜமாகவே குருவாகி அவர்களை சம்சாரத்தில் இருந்து சர்வேஸ்வரனிடம் கொண்டு போய் சேர்க்கும் பாதையில் அழைத்து போக முடியும். அணுசக்தி நிலையத்தில் வேலை செய்பவர்கள் எப்படி ரேடியேஷனால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அநேக பிரிகாஷன்களை கவனமாக மேற்கொண்டு இந்த மாதிரி ட்ரெஸ், இந்த உலோகம்தான் கிட்டே வரலாம் என்பதையெல்லாம் நுணுக்கமாக பின்பற்றுகிறார்களோ அப்படியேதான் நாங்களும் அனாச்சார ரேடியேஷனை குறித்து ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அட்டாமிக் ரியாக்டரில் வேலை செய்கிறவன் அந்த ரூல்களின்படி செய்யாவிட்டால் கெடுதல், அவனுக்கும் கெடுதல், ரியாக்டருக்கும் ஹானி ஏற்பட்டு பெனிஃபிஷியரி, அதாவது ரியாக்டரால் பயன்பெற வேண்டியவர்களும் பயன் பெறாமல் போவார்கள். அதனால் அவன் ரூல் படி செய்யாவிட்டால்தான் அவன் மேல் ஆக்ஷன் எடுத்து தண்டிப்பார்களே ஒழிய ரூல் படி பண்ணினால் அதற்காக யாரும் மெச்சி பாராட்டு விழா நடத்துவதில்லை. இப்படியே நாங்கள் எங்களுக்கான யதி தர்மங்களை கொஞ்சம் விட்டால் கூட அதற்காக எங்களை கண்டிக்க வேண்டுமே தவிர பின்பற்றினால் அதற்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதில்லை. பூரணமாக பின்பற்றுகிறோமா, பின்பற்ற முடியுமா என்றே கவலையாகத்தான் இருக்கிறது. இந்த லட்சணத்திலேயே ஐயோ எத்தனை விரதம், எவ்வளவு நியமம், எப்படி நமக்காக தம்மையே தண்டித்துக் கொள்கிறார், என்ன தியாகம் என்றெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தீர்களானால் நாளாவட்டத்தில் அது மண்டைக்குள் ஊறி இப்போது அரைகுறையாக பின்பற்றும் நியமங்களையும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டு போனால் என்ன என்று தோன்ற ஆரம்பித்து விடலாம். அதோடு மடமும் போச்சு, அதனால் லோகம் பெற வேண்டிய அத்தனை நல்லதும் போச்சு என்றாகிவிடும். சிஷ்யர்களும் அவர்களுக்கான விரத உபவாசங்கள், மற்ற ஆச்சார நெறிகள், அனுஷ்டானங்கள் ஆகியவற்றை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஆச்சாரியன் அவனுக்கான விதிகளை கண்டிப்புடன் அனுசரிப்பதை இப்படி ஓஹோ என்று புகழ மாட்டார்கள். அதனால் அவனுக்கு தலைகனம் ஏறுவது அல்லது அவன் நியமங்களை குறைத்து கொள்வது போன்ற ஆபத்துகளுக்கும் இடமில்லாமல் போகும். இப்படி பரம சிஷ்டர்களான சில சிஷ்யர்களாவது நமக்கு கிடைக்க வேண்டும். நாமே நியம லோபமாக, அதாவது குறைவாக ஏதாவது பண்ணினால் கூட நம்மையே என்ன சுவாமிகளே இப்படி பண்ணலாமா என்று தட்டி கேட்டு சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தனித்துறவியும் பீட்டகுருவும் படிப்பு விஷயத்திலும் இது, அதாவது சிஷ்யர்களின் தரமே குருவின் தரத்தையும் நிர்ணயிக்கிறது என்ற உண்மை குரு பீட்டங்களுக்கும் பொருந்தத்தான் செய்கிறது. வெறுமே ஒரு சந்நியாசி இருந்தால் அவனுக்கு அவனுடைய சமய தத்துவ சம்பிரதாயத்தை பற்றிய அறிவு மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் இதையும் கடந்து அவன் ஆத்மாவே ஆத்மா என்று ஞானியாகவோ ஈஸ்வரன் விட்ட வழி என்று பக்திமானாகவோ ஆகிவிட வேண்டும்.
ஆனால் குரு பீடம், மடாலயம் என்பதில் உட்கார்ந்திருக்கும் சந்நியாசியின் விஷயம் இப்படி இல்லை. சாஸ்திர விஷயமாக அவர்களை கேள்வி கேட்கிற சிஷ்யர்களுக்கு பதில் சொல்லி விளக்க வேண்டிய கடமை, வித்வஸ் சதஸ்கள் நடத்தி சிக்கலான சாஸ்திர சமாச்சாரங்களுக்கு தீர்வு காண வேண்டிய கடமை ஆகியன மடாலய தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனபடியால் இவர்களே சாஸ்திரங்களில் ஆழ்ந்த கல்வி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சாஸ்திர விஷயமாக ஆலோசனையும் புத்திமதியும் கேட்கிற சிஷ்யர்கள் நிறைய இருக்கிற போதுதான் இப்படிப்பட்ட மடாதிபதிகளுக்கு நாம் நல்ல சாஸ்திர ஞானம் சம்பாதித்து கொள்ள வேண்டும், பண்டித சதஸ்கள் நடத்தி சாஸ்திரங்களை அலசி முடிவுகள் காண வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். இப்படி ஆலோசனை கேட்பதற்கு சிஷ்யர்களுக்கும் சாஸ்திர கல்வி இருந்தால்தான் முடியும். சாஸ்திர அறிவு இல்லாத சிஷ்யர்களுக்கு அதில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதான சந்தேகங்களே ஏற்படுவதற்கில்லையே. இப்படி சந்தேகம் ஏற்படும் போதுதானே சிஷ்யர்கள் தங்கள் குருவாக இருக்கிற மடாலய தலைவரிடம் யோசனை கேட்கப் போவது. வர வர சிஷ்யர்களிடம், அதாவது பொதுவாகவே நமது இந்து சமூகத்திடம் சாஸ்திர ஞானம் குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் எவ்வளவுக்கு வித்யையில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கே குரு பீடங்களும் ஞானம் உள்ளதாய் இருக்கும். இதை நினைக்க ரொம்ப வருத்தமாய் இருக்கிறது. தற்போது மக்கள் சாஸ்திரிய படிப்பில் குறைந்து கொண்டே வருவதால் அந்த நிலைக்கு குரு பீடங்களும் இறங்கி விடுகிற ஆபத்தான ஸ்திதியில் இருக்கிறோம். தற்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சாஸ்திரங்களை காப்பாற்றி தர வேண்டிய குரு பீடங்களே அதில் தரம் குறைந்து போகுமானால் அதைவிட நம் மதத்துக்கு பெரிய ஆபத்து என்ன? அதனால் உங்களுக்காகவே நீங்கள் சாஸ்திர அறிவு பெற வேண்டும் என்பதோடு எங்களை நாங்கள் வாஸ்தவமாக இருக்க வேண்டியபடி உருவாக்குவதற்காகவும் நீங்கள் முடிந்த மட்டும் சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய வேண்டும். அதாவது குரு பீடங்களில் உள்ள குருமார்களை சாஸ்திர ரக்ஷணத்தில் ஊக்கமுள்ளவர்களாக விளங்கச் செய்வது நம் பொறுப்பு என்ற உணர்வோடு அதை முன்னிட்டும் நீங்கள் உங்கள் சாஸ்திர ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இப்படி இல்லாத போது என்ன ஆகிறது? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை என்கிறார் போல, நான் ஏதோ 2 விஷயம் சொல்லிவிட்டால் என்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் தெரிந்திருக்க வேண்டும், ஒரு டாக்டருக்கு வைத்திய சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற மாதிரி ஒரு குரு பீட தலைவருக்கு சாஸ்திரங்கள் தெரிந்துதான் இருக்க வேண்டும். தெரியாவிட்டால் தான் தோஷம். ஏதோ கொஞ்சம் தெரிந்ததற்காக தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பழைய சாஸ்திர விஷயங்களோடு பல புது சயின்ஸ் விஷயங்கள், ஹிஸ்டரி, கல்வெட்டு, பாஷா சாஸ்திரம் என்று சிலதும் சொல்கிறேன். என்னிடம் இந்த எல்லா துறைகளைச் சேர்ந்தவர்களும் வருகிறார்கள் அல்லவா? அவர்கள் ஏதோ தங்கள் குறைகளை சொல்லிக்கொள்ள வருகிறார்கள். அப்போது நடுவிலே அவர்கள் வாயை கிளறி அவர்களுக்கு நிறைவாக தெரிந்த அவர்களுடைய சப்ஜெக்ட்களை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இப்படியாக அநேக சப்ஜெக்ட்களில் ABC தெரிந்து வைத்து கொண்டுதான் லெக்சர் அடிக்கிறேன். இதையே பார்த்து பிரமித்து ஞான திருஷ்டி, சர்வஜதை, கலை களஞ்சியம் என்றெல்லாம் ஸ்தோத்திரம் செய்வதாக இருக்கிறது. சிஷ்யர் கூட்டம் சிறந்த அறிவாளிகளாய் இருந்தால்தான் அதற்கு தகுந்தாற்போல் குருவும் தன் வித்யா வியுற்பத்தியை, அதாவது கல்வி தேர்ச்சியை உயர்த்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டு என்று காட்ட வந்தேன். சின்ன ஸ்கேலில் ஒரு குருகுலமாக ஆச்சாரியனும் மாணாக்கர்களும் மனசு ஒட்டி வாழ்கிற போதுதான் சிறந்த ஆச்சாரியர்கள், சிறந்த மாணாக்கர்கள் இருவருமே தோன்றுவதற்கு அதிக இடம் உண்டு என்பதுதான் மொத்தத்தில் நான் காட்ட வந்த விஷயம். ஸ்தாபனம் அவசிய தீமைக்கு ஆச்சாரியாள் பணி. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு ஆச்சாரியன் என்ற பட்டத்தையும் சூட்டிக் கொண்டிருக்கிற நானேதான் சொல்கிறேன். இன்ஸ்டிடியூஷன் பலம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நிற்கிற போதுதான் ஒருத்தன் சுத்தனாக இருப்பதற்கும் ஆவதற்கும் அதிக அவசியமும் ஹேதுவும் உள்ளன. ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்கள் தான் நம் மதத்திலேயே இன்ஸ்டிடியூஷன் என்பதை வலுவாக ஏற்படுத்தி ஸ்தாபன ரீதியில் நம் மதஸ்தர்கள் ஒரு கட்டுக்கோப்பில் வந்து அதனால் மதம் எந்நாளும் ஜீவசக்தி குன்றாமல் இருக்க வழி செய்தார் என்று ஸ்தோத்திரம் செய்யும் நானேதான் இதையும் சொல்கிறேன். ஸ்தோத்திரமும் நியாயம்தான். ஏனென்றால் இண்டிவிஜுவலின் ஆசிரமம், அவற்றில் கையடக்கமான சிஷ்யர்கள் என்று சிலர் மாத்திரம் பரமசுத்தர்களாக இருந்துவிட்டால் பாக்கி ஏராளமான ஜனசமூகம் என்ன ஆவது? ஜனசங்கியை குறைச்சலாக இருந்து அவரவரும் தங்கள் சாஸ்திர வழிகளை பின்பற்றி கொண்டு அந்த சில சுத்தர்களை ஐடியலாக கொண்டு அடக்கத்துடன் வாழ்ந்த மட்டும் எல்லாம் சரியாகவே இருந்தது. ஆனால் கால கிரமத்தில் ஜனசங்கியை ஜாஸ்தி ஆக ஆக
குவான்டிட்டி அதிகமானால் குவாலிட்டி குறைய வேண்டியதுதான் என்ற முறைப்படி ஐடியலாக இருக்க வேண்டிய வகுப்பாரின் தரம் நீர்த்து போக ஆரம்பித்தது. இதை பயன்படுத்தி கொண்டு புறச்சமயங்களான பௌத்த ஜைன மதங்கள் சமூகத்தில் ஒரு விரிசலையே ஏற்படுத்தின. தங்களை ஆர்கனைசேஷனலாக, அதாவது ஸ்தாபன ரீதியில் நன்றாக கட்டுக்கோப்பு பண்ணி கொண்டால்தான் தங்களுடைய எதிர்ப்பு காரியம், வளர்ச்சி இரண்டையுமே சக்திகரமாக சாதித்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொண்டு அப்படியே கிரியாம்சையிலும் அந்த மதஸ்தர்கள் காட்ட ஆரம்பித்தனர். ராஜாக்கள் ஆதரவையும் பெற்று அந்த மதங்கள் விருத்தி அடைந்தன. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த போக்கை எதிர்த்து சமாளிப்பதற்காக நம் மதத்தில் இருந்தவர்களை நெல்லிக்காய் மூட்டையாக சிதறி போகாமல் புலிப்பானையாக நன்றாக கிட்டித்து ஒட்டிக்கொண்டு இருக்குமாறு செய்தே ஆக வேண்டியிருந்தது. இதற்காகத்தான் அவர்களை ஸ்தாபன ரீதியில் ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரும் சாதிப்பை நம் ஆச்சாரியால் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதை இன்றைக்கும் லோகமே ஆச்சரியப்படுமாறு தேசம் பூராவுக்குமான அடிப்படையில் பண்ணினார். அதனால் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நியாயம்தான். ஆனால் இதுவும் நெசசரி ஈவில் என்ற வகையை சேர்ந்ததுதான். அதாவது ஒரு பெரிய தீமையை விலக்குவதற்கு அத்தியாவசியமாக செய்ய வேண்டியிருக்கிற சின்ன தீமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்தாபன பலம் இருக்கிறது என்றால் பாடசாலையாகத்தான் இருக்கட்டும், மடாலயமாகத்தான் இருக்கட்டும், அதிலே ஆச்சாரிய புருஷனாக இருப்பவன் தன்னுடைய ஆத்மபலம் நன்றாக உறுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு விழிப்பாக இல்லாமல் ஊக்கம் குன்றிப்போக இடம் உண்டு. ஆள்பலம், பணபலம், நிறைய சொத்து பலம் எல்லாமே ஆத்ம பலத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு டிஸ்இன்சென்டிவ்கள் தான், ஊக்கக்குலைவு செய்பவைதான். இதனால்தான் ஆதியில் தனித்தனியாக இருந்து கொண்டு ஆச்சாரியர்கள் குருகுலம் நடத்தி வந்தார்கள். பௌத்த ஜைனர்கள் தோன்றிய பிறகுதான் வித்யாசாலை என்பதாக பல ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரே ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் பாடம் சொல்லித் தருவது என்ற வழக்கம் விசேஷமாக விஸ்தாரமாக ஏற்பட்டது. நாலந்தா, தக்ஷசிலா யூனிவர்சிட்டிகள் அப்போது ஏற்பட்டவைதான். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर